நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நீங்கள் பார்க்குறது நாட்டு ரக பாரம்பரிய அரிசி வகைகள். மைசூர் மல்லி மைசூர்லேயே ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. இது வந்து பார்த்திங்கன்னா இலப்பம்பூ சம்பா, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி இந்த மாதிரியான பாரம்பரிய நாட்டு ரக அரிசி வகைகள் வந்து நிறைய இப்போது நம்ம விவசாயிகள் கிட்டேருந்து கிடைக்கிது. அதுவும் இயற்கை விவசாயிகள் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு தெரியும், என்னோடய யூடியூப் சேனலில் இயற்கை விவசாயிகள் அவங்கள சந்தித்து அவங்களுடைய அனுபவங்களை வந்து நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், அவங்கக்கிட்ட என்னென்ன விவசாய விளைபொருள் கிடைக்குமோ அது எல்லாமே நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். இப்போது தியாகு ஐயாவை நான் செஞ்சி பக்கத்தில் அவர் போயிட்டு நேர்காணல் பண்ணேன். ஐயா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த மைசூர் மல்லி. இப்போ கடையில் வாங்குகிற ரைஸுக்கும் இங்கே இப்போ இயற்கை விவசாயிகள் கிட்டேருந்து வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். கடையில் வாங்கினீங்கன்னா பியூர் ஒயிட்டாக இருக்கும். அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த லேயரை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அரிசியில் வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய செய்திகளில் பார்க்குறோம். ஆனால் கார்போஹைட்ரேட் மட்டும் இல்லைங்க, விட்டமின்ஸ் இருக்குது, நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, நார்ச்சத்துக்கள் இருக்குது, புரத சத்துக்கள் இருக்குது. அது எல்லாமே இந்த பாரம்பரிய அரிசிகளில் கிடைக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் இருக்கும். பொதுவாக கலர்களை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஆந்தோசைனின் கன்டென்ட்டு. ஆந்தோசைனின் இருந்தால் அது எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இது இலுப்பம்பூ சம்பா பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த மாப்பிள்ளை சம்பாவும் நல்லா ரெட்டிஷாக இருக்கும். அதே மாதிரி கருப்பு கவுனியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா லைட்டாக கலராக அந்த தண்ணியில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதை அரைச்சிங்கன்னா இன்னும் நல்ல டார்க் கலராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இது எல்லாமே நேச்சுரல் கலர்ஸு. இந்த நாட்டு ரக அரிசிகளை பொறுத்தளவுக்கு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இது நிறைய சத்துக்கள் இருக்குது. இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நான் மாப்பிள்ளை சம்பாவும் கருப்பு கவுனியும் வாங்கி அதை டெய்லி யூஸ் பண்ணலான்னு இப்போ லாஸ்ட்டாக 1 மாதமாக தான் அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக நீங்கள் அரிசி மாவு இருக்குது இல்லையா வீட்டில், அரிசி மாவு நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். அது வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட்டாக இருக்கும். இந்த கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா இந்த அரிசியை வந்து ஊற வச்சு இந்த மிக்சியில் இல்லை கிரைண்டில் அரைச்சி இந்த தோசை மாவு இட்லி மாவில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கேவுரு மாவு மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலர் கிடைக்கும். அதையே தோசையாக ஊற்றினா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிங்க் கலராக கிடைக்கும் தோசை. இது வந்து நேச்சுரல் கலர் தான். ரொம்ப